ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான லாஸ்ட் எக்ஸாம் அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங் இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே அடியக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங் MBA 25101 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும், அதாவது இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 1வது யூனிட் 2வது யூனிட் 5வது யூனிட், அதாவது மோஸ்ட்லி இதில் தான் கேட்டிருக்காங்க. மேபி நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ தியரி பொறுத்த வரைக்கும் 3, 4, 6லேருந்து கேட்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய ரெஃபர் பண்ணப்போ இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அண்டு அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்டு அந்த கன்வென்ஷன்ஸ் இதுலேருந்து நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது தியரி கான்செப்ட் தான் கேட்டால் இது நிறைய டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ப்ராப்ளமெட்டிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கண்டிப்பாக வரும். அது கேட்குறாங்கனால இந்த இதுதான் சார் வந்து உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதுக்குரிய கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இதோட PDF லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உடனே PDF பார்க்காதீங்க, இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்போங்க. ஏன்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் பார்க்கணுங்கிறத நான் ஆர்டர் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல அக்கௌண்டிங் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்டு காஸ்ட் அக்கௌண்டிங், இதில் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து தனித்தனியாக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து ரெண்டையுமே கொடுத்து டிஃபரன்ஸ் பண்ணியும் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஜெனரல் அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக 2 மார்க்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்னால என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் யூனிட் இது பொறுத்த வரைக்கும் கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து தியரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்லேருந்து நீடு, ஆப்ஜெக்டிவ், சிக்னிஃபிகன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க தியரியாக கேட்டாங்கன்னா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய டைம்ஸ் வந்துருக்கு. அதே மாதிரி ஃபண்டு ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்தும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இது போக வந்து ஃபைனான்சியல் ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க, ரேஷியோ கான்செப்ட்ஸ்லேருந்தும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3மே ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. 2வது யூனிட் 3வது யூனிட்ல ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும். சாய்ஸில் உங்களுக்கு தியரிட்டிக்கல் வந்தாலும் சம்டைம்ஸ் 2மே ப்ராப்ளம் வரக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கீழே இதோட இதுவுமே நான் கொடுத்துருக்கேன் ப்ராப்ளம்ஸ், அதாவது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸில் இருந்தது. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூபண்ட் ரேஷியோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வந்து ஃபைனான்சியல் ரேஷியோ, ஸோ இது போக ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து கேட்டகரிஸும் லிமிட்டேஷனும் ஒரு சில டைம் கேட்டாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் தியரிட்டிக்கல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ப்ராசஸ் காஸ்டிங் இதுலேருந்து ரொம்ப முக்கியமானது அந்த ப்ராசஸ் காஸ்டிங் தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட மெத்தட்ஸ், அதாவது டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இல்லாட்டி வேரியஸ் மெத்தட்ஸ் சொல்லி நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து காஸ்டிங் இதோட டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் கிளாசிஃபிகேஷனும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கை மட்டுமே சம்டைம்ஸ் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் ஓவராலாக காஸ்டிங்கை கொடுத்து அதோட வேரியஸ் மெத்தட்ஸும் கிளாசிஃபிகேஷனும் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டாக இருக்கிற ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வருது. ஸோ பார்த்துக்கோங்க, நான் அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பை ப்ராடக்ட், அதாவது அந்த உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கீழே கொடுத்துருக்க எல்லாமே 2 மார்க்ஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராசஸ் காஸ்டிங் கண்டிப்பாக ப்ராசஸ் காஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இதுலேருந்து கண்டிப்பாக அந்த 4வது யூனிட் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின். சம்டைம்ஸ் இதில் ப்ராப்ளம்ஸும் வந்துருக்கு, ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான் வர வாய்ப்பு இருக்குது. அதோட அசம்ஷன், லிமிட்டேஷன், ஸ்டேட்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டேட் லிமிட்டேஷன் இதெல்லாமே கன்ஃபார்ம் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மேக் ஆர் பை டெசிஷன்ஸ் இது ஒரு சில டைம் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக படிங்க. ஏன்னா இந்த டெசிஷன் மேக்கிங் தான் உங்களோட கான்செப்ட் அதனால் கன்ஃபார்ம் கேட்பாங்க. நான் இதே கொடுக்கல அப்படின்னா ஸோ இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பிரேக் ஈவன் அனாலிசிஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் டைம் இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு அதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து PEA அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்க்கெட்ஸ்லாம் என்ன கேட்கலாம், நியூ மார்க்கெட்ஸ் கேட்கலாம், ஆட் ஆர் ட்ராப் ப்ராடக்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் கேட்கலாம், கான்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 5th யூனிட் பொறுத்தவரைக்கும் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். பட்ஜெட்ரி கண்ட்ரோலோட அப்ஜெக்டிவ்ஸ், லிமிட்டேஷன், அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ், அதாவது அந்த அட்வான்டேஜஸும் உங்களுக்கு மெரிட்ஸும் வந்து 2 மார்க்ஸ் ஒரு சில டைம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பட்ஜெட்ரி கண்ட்ரோல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பட்ஜெட்னால என்ன கேட்கலாம். அதே மாதிரி இந்த 5th யூனிட்லேருந்து பட்ஜெட் வச்சு உங்களுக்கு அதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது எனக்கு அவ்வளோவா கிடைக்கல, இருந்தாலும் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், அதாவது வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட்ஜெட்னால என்னன்னா பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் மெரிட்ஸு, அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துக்கோங்க. சேல்லாம் என்னன்னு கேட்கலாம். கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியமான ஒன்று. கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு 2nd யூனிட்லேயே இருக்கும், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு டிஸ்க்ளோசர்ஸ் இன் இந்தியா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரோல் ஆஃப் அனலிட்டிக்ஸ் இன் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை படிச்சு வச்சுக்கோங்க. 15 மார்க்கில் அதை கேட்கலாம்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக அந்த டிசிஷன் மேக்கிங் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வரும். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் IFRS கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் வந்து 5 யூனிட்ல இருக்கும், 6 யூனிட்ல இருக்கும். அதனால் ரெண்டுக்குமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ் இன் அக்கௌண்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க, மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து இந்த ஃப்ராட் டிடெக்ஷன், அதாவது வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாக இதோட PDF நான் கீழே அட்டாச் பண்ணி விட்டுறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் டயரமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும் கேட்கலாம், ஆனால் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும், கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.